மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது இந்தியா கூட்டணி சார்பாக சுதர்ஷன் ரெட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உங்களின் கருத்து? இவர் இந்த பழைய மாண்புமிகு முன்னாள் நீதியரசர், உச்ச நீதிமன்ற நீதியரசரை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்பது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா தான் இருக்கு. ஏன்னா சுதர்ஷன் ரெட்டி, ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டி ஒன்றும் பெரிய ஆக்டிவிஸ்டோ இல்லை, அவருடைய பொலிட்டிக்கல் அரசியல் அவருடைய கருத்துக்கள் என்ன என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக, முக்கியமாக ஒரு தென்னிந்தியாவிலிருந்து ஒரு ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்ப்பாக ஒரு கேண்டிடேட்டை போடணுன்ட்டு போட்டிருக்காங்களோ என்னமோ தெரியல. மற்றபடி இதனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆளுங்கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு போதிய எண்ணிக்கை 2 அவைகளும் இருப்பதனால் அவர்களுடைய வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிக்க போவதில் ஒன்றும் சந்தேகமில்லை. இருந்தாலும் ஒரு டோக்கன் ஃபைட் என்பதற்காக ஜஸ்டிஸ் ரெட்டியை இவர்கள் வேட்பாளர் நிறுத்துவதற்கு முடிவு செய்திருக்கலாம். மற்றபடி ஒன்றும் பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பழைய நீதிபதிகள் இதெல்லாம் முன்னாடியும் இருந்திருக்காங்க. ஆனால் இது பர்டிகுலராக ஒரு ஜஸ்டிஸ் பி சுதர்ஷன் ரெட்டி பற்றி எனக்கு ஒன்றும் அரசியலில் ஒரு இதுவோ இல்லை கருத்துக்களோ அல்லது எனக்கு தெரியவில்லை. சரி, சிபி ராதாகிருஷ்ணனும் சரி, சுதர்ஷன் ரெட்டியும் சரி, தென் மாநிலங்களிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கும் வேட்பாளர்கள் தேசிய அரசியல்ல தென் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது எதை உணர்த்துகிறது? தென் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கவில்லை. அவர் பிஜேபி அந்த ஜக்தீப் தன்கர் என்கிற அந்த ஆளுமை திடீரென்று அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஒரு குணாதிசயம் இல்லாமல் திடீரென்று அவர் ஒரு கட்சிக்கு எதிராகவே திரும்பிய மாதிரி ஒரு ஒரு இண்டிகேஷன் வரும்போது அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால அங்க தே வாண்டட் சம்படி, ஒரு லாயல் பர்சன், எதுவும் தகராறு பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு தலைவர் தேவை, ஒரு ராஜ்யசபை நடத்துவதற்கு ஒரு சேர்மன் தேவை. அதனால ஒரு யாருன்னு பார்த்தாங்க. அதுல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் அவர் RSS பேக்ரவுண்டு. தன்கர் RSSல இருந்து வரல, அவரு மற்ற ஜனதா தள், காங்கிரஸ் அங்கிருந்து வந்தவர். அதனால அவரை ஒரு பக்கா RSS பிஜேபின்னு சொல்ல முடியாது. அதுல உங்களுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு RSSலயே வந்தவர், ஏற்கனவே பிஜேபியில 2 முறை எம்பியா இருந்தவர். அதனால அவரும் டிசிப்ளின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைன் அவங்களுடைய RSS பிஜேபி லைனை அந்த லைனை தாண்டி அவர் போக மாட்டார். அதனால அவர் கேட்டிருக்காங்க. அவர் ஒரு தென் மாநிலத்தவர் என்பதால் எதிர்கட்சிகளும் ஒரு தென் மாநில வேட்பாளரை போடலாம் என்று ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டியை தேர்வு செய்திருக்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி திரு சந்திரசேகர், இணைப்பில் வந்தமைக்கு.